அனைவருக்கும் வணக்கம். இஎம்ஐஎஸ் வெப்சைட்டில் சமூக தணிக்கை ஆய்வு படிவம் மற்றும் ஸ்கூல் டெவலப்மெண்ட் பிளான் எவ்வாறு அப்லோட் செய்வது என்பதை பார்க்கலாம். டீச்சர்ஸ் சோசியல் ஆடிட் கொஸ்டினரிஸ் 17 பேஜஸ் இருக்குது. 17 பேஜஸையும் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம நிரப்ப வேண்டும். நிரப்பிய படிவத்தை பிடிஎஃபாக மாற்றுவதற்கு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் செய்ய வேண்டும். மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் மைக்ரோசாஃப்ட் லென்ஸ்ன்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணி எல் சிம்பிள் போட்டு ரெட் கலரில் இருக்கும். இதை இன்ஸ்டால் செய்யணும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் செஞ்சுருக்கேன். ஓப்பன் காட்டுது. இன்ஸ்டால் செய்ய வேண்டும். மொபைலில் மைக்ரோசாஃப்ட் லென்ஸுங்கிற ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் கீழே லெஃப்ட் சைடு 2 பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த 2 பாக்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா ஒரு பாக்ஸ் மேலே ரைட் சைட் டாப்பில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோம்னா கேலரி செலக்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே நிரப்பி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு நம்ம கேமராவில் எடுத்து வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த 2 பாக்ஸை கிளிக் பண்ணி கேமரா செலக்ட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுங்கள். செவன்டீன் பேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். மேலே 17 காட்டுது. டன் கொடுங்க. டன் கொடுத்தோன்னு இது மாதிரி வரும். இங்கே கீழே 4 ஆரோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆரோவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் ஃபார் ஆல் ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபுல்லாக வந்துடும். அடுத்தது கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி இருக்குது. இங்கே 4 ஆரோ கிளிக் பண்ணுங்கள். ரீசெட் ஃபார் ஆல்னு போட்டோன்னா எல்லாத்துக்கும் ரீசெட் ஆயிரும். சப்போஸ் எதுக்காச்சும் ஒன்றுக்கு நம்ம இதில் க்ராப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நம்ம க்ராப் பண்ணிக்கிடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிறதுல. இதில் இந்த ஆப்ஷனில் எக்ஸ்ட்ரா என்ன ஃபோட்டோ சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஆடை கிளிக் பண்ணால் ஃபோட்டோ சேர்க்குறது. க்ராப்னா இந்த க்ராப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா இது ஆட் க்ராப் பண்ணலாம். க்ராப் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்கலாம். ரொட்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இது ரொட்டேட் ஆகும். இங்கே மோர்னு ஒரு ஆப்ஷன் 3 டாட் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா ரீஆர்டர்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் பேஜஸை மாற்றி இருக்குது நான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி நீங்கள் வரிசையாக பாருங்கள். பேஜஸ் மாறி இருக்குது அப்படின்னா நீங்கள் மோரை கிளிக் பண்ணி ரீஆர்டர் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோட்டோஸ் கரெக்டாக வரிசையாக எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது 2வது பேஜஸ் இங்கே 5ங்கிற நம்பரில் இருக்குது. நான் இங்கே மேலே தூக்கிட்டு போகணும் அப்படின்னா ரீஆர்டரில் டச் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி மேலே கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா 2வது பேஜ் மாறிடும். இதே மாதிரி எல்லா பேஜஸும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்து ரீஆர்டர் பண்ணிக்கிடலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு இங்கே மேலே ஆப்ஷன்னு இருக்கும். ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு லோங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஃபைல் சைஸு நம்ம இஎம்ஐஸில் 2 MBக்குள்ளே ஃபைல்ஸ் இருக்கணும். ஆனால் லோங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பேக் ஆரோ கிளிக் பண்ணணும். அப்புறமா டன் கொடுக்கணும். ரீநேம் பண்ணிக்கிடலாம். ரீநேம் பண்ணிடணும். அந்த டிக் மார்க்கு பிடிஎஃப்பில் டிக் போட்டுக்கோங்க. ஃபோன் ஸ்டோரேஜ் டாக்குமெண்ட் அதை கிளிக் பண்ணோன்னா ஆஃபீஸ் லென்ஸ் இதில் தான் நம்ம போடக்கூடிய ஃபைல் இருக்கும். அதனால் இதை டிக் போட்டுக்கோங்க. சேவ் கொடுத்துருங்க. சேவ் பண்ணோன்னா இது சேவ் ஆயிரும். இப்போ நம்ம மொபைலில் மை ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணணும். மை ஃபைல்ஸ் சில பேர் ஃபைல் மேனேஜர்னு இருக்கும். இன்டர்னல் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுங்கள். இன்டர்னல் ஸ்டோரேஜில் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணணும். டாக்குமெண்ட்டில் ஆஃபீஸ் லென்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். நம்ம செஞ்ச பிடிஎஃப் இங்கே வந்துருச்சு. 719 KBயில் இருக்குது. நம்ம இதை ஃபோட்டோவாக எடுத்துட்டு அப்புறமா நம்ம அதில் பிடிஎஃப் ஆக்கணும். அதே இதை நம்ம லென்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம ஃபார்மை சும்மா எக்ஸாம்பிளுக்காக இந்த ஃபார்மேட் காட்டுறேன். நம்ம ஃபார்மை எழுதி வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபார்மை எழுதி வச்சுட்டு டேரெக்டாக இதில் கீழே பாருங்கள் ஒயிட் போர்டு டாக்குமெண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்குது. இதில் டாக்குமெண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாகவும் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துடலாம்.
இது கரெக்டாக இருக்குதுன்னா கன்ஃபார்ம். அடுத்து இன்னொரு ஃபோட்டோ சேர்க்கணும் அப்படின்னா இதில் ஆட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இன்னொரு ஃபோட்டோ எடுக்கலாம். இப்படி வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே பேஜ் டிடெக்ட் ஆயிரும், ஸ்கேன் ஆயிரும். இதே மாதிரி 17 பேஜஸையும் நம்ம ஸ்கேன் பண்ணணும். மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டோம்னா இந்த கீழே உள்ள 2 பாக்ஸை செலக்ட் பண்ணணும். டேரெக்டாக எடுக்கிறதா டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணணும். நம்ம டேரெக்டாக எடுத்தால் ஃபோட்டோஸ் ரொம்ப கிளியராக இருக்கும், விசிபிள் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி எழுதின ஃபார்மேட்டை டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி டேரெக்டாக ஃபோட்டோ எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. இது மாதிரி 17 பேஜஸ் நீங்கள் செலக்ட் போடுவீங்க. 17 பேஜஸ் முடிச்சதுக்கப்புறமா இங்கே கிளிக் பண்ணணும், கன்ஃபார்ம் கொடுக்கணும், ஆப்ஷன் கிளிக் பண்ணணும், ஃபைல் சைஸ் லோ செலக்ட் பண்ணணும், பேக் ஆரோ கிளிக் பண்ணணும், டன் கொடுக்கணும், சேவ் ஆயிரும் பிடிஎஃபாக. இங்கே மேலே லென்ஸுக்கு டைட்டில் டைப் பண்ணணும், பிடிஎஃபை செலக்ட் பண்ணியிருக்கணும், சேவ் கொடுக்கணும். எழுதி வச்ச ஃபோட்டோவை டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப் ஆக்குங்க, அதான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிடிஎஃப் ஆக்கிட்டோம். இது எம்இஸ் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். emis.tnschools.gov.in வெப்சைட்டில் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே ரெட் கலரில் ஆரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும். இங்கே இந்த டெஸ்க்டாப் சைட்டில் நம்ம டிக் போட்டுக்கிட்டோம்னா கம்ப்யூட்டர் மாதிரி விசிபிளாக நல்லாயிருக்கும். டேஷ்போர்டு கிளிக் பண்ணணும், ஸ்கூல் கிளிக் பண்ணணும், Smc Sdp அப்லோடு கிளிக் பண்ணணும். இங்கே அப்லோட் 2 MB விட கம்மியாக இருக்கணும் பிடிஎஃப், நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம். அப்லோடு கிளிக் பண்ணணும். ஃபைல்ஸு மேலே 3 ரீசன்ட் பக்கத்தில் மேலே 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், மேலே தூக்கணுங்க. ஃபைல் மேனேஜர் மை ஃபைல்ஸ் கிளிக் பண்ணணும். இன்டர்னல் ஸ்டோரேஜ், டாக்குமெண்ட், ஆஃபீஸ் லென்ஸ், நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற பிடிஎஃப், டன். இங்கே ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அப்லோட் ஆனதும் வியூ அப்லோடட் ஃபைல் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணால் இந்த பாக்ஸில் நம்ம அப்லோட் பண்ண ஃபைல் வரும், தெரியும். நம்ம அப்லோட் செஞ்ச எஸ்டிபி பிடிஎஃப் கிளியராக தெரியுது, வியூ ஆகுது. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்டிபியை எமிஸ் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டோம். தேங்க்யூ டீச்சர்ஸ். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.